வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிரெயின் மோட்டிவ் டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா எஃப்டி விசஸ் ஆர்டி. ரூபாய் 50,000 எதில் முதலீடு செய்தால் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும், அவசியம் தெரிஞ்சுக்குங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தை ஏற்ற இறக்கங்கள் குறித்து அச்சமின்றி நம்ம வாழ்நாள் சேமிப்பை 100% பாதுகாப்பாக வைத்திருக்க விரும்பும் நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் பிரிவினருக்கு இந்திய அஞ்சல் துறை இருக்குது பார்த்தீங்களா, நல்ல சேமிப்பு திட்டங்களை ஒரு சிறந்த தேர்வாக வச்சுருக்காங்க. அதாவது அஞ்சல் நிலைய கால வைப்பு திட்டங்கள், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட், தொடர் வைப்பு திட்டம், ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி மற்றும் மாதாந்திர வருமான திட்டம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஆகிய மூன்றும் மத்திய அரசால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட முக்கிய முதலீடு வாய்ப்புகளாகும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் நேர வைப்பு திட்டத்தில் டிடி முதலீட்டாளர்கள் தங்கள் முழு தொகையும் ஒரே தவணையில் முதலீடு செய்ய வேண்டும். ஆனால் இந்த திட்டத்தில் 1, 2, 3 மற்றும் 5 ஆண்டுகள் கால அளவு கொண்ட கணக்குகளை தொடங்கலாம். இதில் குறைந்தபட்சம் முதலீட்டு தொகை பார்த்தீங்கன்னா 1000 ஆகும். தற்போது 5 ஆண்டு கால அஞ்சலக வைப்பு திட்டத்திற்கு ஆண்டுக்கு 7.5% என்ற சிறப்பான வட்டி விகிதம் வழங்கி வருகிறார்கள். இந்த வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி முறையில் கணக்கிடப்பட்டு ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80C அதன் கீழே வரி சலுகையும் கிடைக்குது. நிலையான வைப்பு தொகையில் ஃபிக்ஸட் டெபாசிட் கிடைக்கும் கூட்டு வட்டி பலன்கள் காரணமாக நீண்ட காலத்தில் ஒரு சிறிய தொகை பெரிய தொகையாக வளரக்கூடும். ஒரு முதலீட்டாளர் அதாவது 50,000 அஞ்சலக நிலையான வைப்பு திட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் 5 ஆண்டு முதிர்வுக்கு பிறகு அதை மீண்டும் முதலீடு செய்வதாக கொண்டால் அவருக்கு வட்டியாக மட்டும் சுமார் 55,000 கிடைக்கும். 10 ஆண்டு முடிவுகளில் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 1,05,117 ஆகும். மறுபுறம் தங்கள் மாத சம்பளத்திலிருந்து ஒரு சிறிய தொகையை தொடர்ந்து சேமிக்க விரும்பும் நபர்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வைப்பு நிதி ஆர்டி மிகவும் ஏற்றது. இதில் நீங்கள் மாதத்திற்கு குறைந்தபட்சம் 100 முதல் அல்லது 10 மடங்குகளில் முதலீடு செய்யலாம். தற்போது அஞ்சலக தொடர் வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் 6.7 உள்ளது. நிலையான வைப்பு விகிதி போலின்றி இது ஒரே நேரத்தில் பெரிய தொகையாக முதலீடு செய்ய வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக மாதந்தோறும் பணம் செலுத்தினால் போதும். ஒரு முதலீட்டாளர் 10 ஆண்டுகள் என்ற நீண்ட காலத்திற்கு தொடர் வைப்பு திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் பெரிய தொகை செலுத்தினால் தனது மொத்த முதலீட்டை 60 லட்சமாக உயர்த்தினால் 6.7% வட்டி விகிதத்தில் அவருக்கு ஏறக்குறைய 25 லட்சம் வட்டியாக மட்டுமே கிடைக்கும். அவ்வாறு நிலையில் 10 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை 85.42 லட்சமாக இருக்கும். எனவே முதலீட்டு முறை ஒரே மாதிரியாக இருக்கும்போது மட்டுமே நிலையான வைப்பு திட்டத்தையும் எஃப்டி தொடர் வைப்பு திட்டத்தையும் ஆர்டி நேரடியாக ஒப்பிட முடியும். உங்களிடம் ஏற்கனவே 50,000 மொத்த தொகை இருந்து அதை ஒரே நேரத்தில் முதலீடு செய்ய விரும்பினால் அஞ்சலகத்தின் நிலையான வைப்பு திட்டம் எஃப்டி சிறந்த தேர்வாகும். ஏனெனில் இதில் முதலீடு செய்தால் முதல் நாளிலிருந்தே முழு தொகைக்கும் வட்டி விகிதம் கிடைக்க தொடங்குகிறது. மேலும் இந்த வட்டி விகிதம் தொடர் வைப்பு திட்டத்தை ஆர்டி விட அதிகமாகும். ஆனால் உங்களுக்கு மாதந்தோறும் வருமானம் கிடைத்தது சிறிய அளவிலான ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட சேமிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்ள விரும்பினால் அஞ்சலகத்தின் தொடர் வைப்பு திட்டம் ஆர்டி உங்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும். தங்கள் பணத்தை ஓரிடத்தில் முதலீடு செய்து அதன் மூலம் வீட்டு செலவுகளுக்கு ஏற்றாறுவாறு மாதந்தோறும் ஓய்வூதியம் நிலையான வருமானத்தை பெற விரும்புவோருக்கு அஞ்சலகத்தின் மாதாந்திர வருமான திட்டம் ஒரு சிறந்த தேர்வாகும்.
மிகவும் பிரபலமான இந்த திட்டம் இப்போது ஆண்டுக்கு 7.4% கவர்ச்சிகரமான வட்டி விகிதத்தை வழங்குகிறது. இதில் வட்டி ஆண்டுக்கு அடிப்படையில் கணக்கிடப்பட்டாலும் அது உங்கள் கணக்கில் மாதந்தோறும் வர வைக்கப்படுகிறது. இதை ஒரு உதாரணம் மூலம் விளக்கினால், ஒருவர் இத்திட்டத்தில் ஒரே தவணையாக 1 லட்சத்தை முதலீடு செய்தால் வட்டி விகிதம் 7.4% அவருக்கு ஆண்டுக்கு 7400 வட்டி விகிதம் கிடைக்கும். இந்த மொத்த தொகையை ஆண்டின் 12 மாதங்களுக்கு பிரித்து பார்த்தால் முதலீட்டாளர்கள் மாதந்தோறும் சுமார் 617 நிலையான வருமானம் கிடைக்கும். எனவே உங்களிடம் உள்ள முதலீட்டு தொகை அல்லது சேமிப்பு திட்டத்தின் அடிப்படையில் உங்கள் தேவைக்கு ஏற்ப சரியான திட்டத்தை இன்றே தேர்ந்தெடுப்பது சிறந்தது. நன்றி நண்பர்களே. மேலும் இது போன்ற முக்கியமான நமக்கு பயனுள்ள வீடியோக்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.